இன்னைக்கான வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் மாடிஃபிகேஷன் சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்தியால நாம வச்சிருக்க நார்மலான இந்த பைக், கார் இந்த ஓன் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாமா, இது வந்து லீகல் இல்லையா, இதே மாதிரி இந்தியன் லாஸ் பத்தி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல் வந்து போட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. சோ பேக் டு தி வீடியோ. நீங்க வந்து உங்களுடைய வெஹிக்கிளை வந்து மாடிஃபை பண்றீங்க அப்படின்னா உங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாடிஃபிகேஷன் எப்படி லீகலா பண்றது இந்த விஷயம் தெரியல அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபைனோ பெனால்ட்டியோ கண்டிப்பா இருக்கும். வெஹிக்கிள்ஸை மாடிஃபை பண்ண போறவங்க கண்டிப்பா இந்த லாஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் நீங்க வந்து உங்க வெஹிக்கிளை மாடிஃபை பண்ணணும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து பெனால்ட்டியோ ஃபைனோ கட்டறதுக்கு தயாராகிட்டு உங்க வெஹிக்கிளை வந்து மாடிஃபை பண்ணுங்க. இப்போலாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடிஃபை பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே சர்வசாதாரணமாயிருச்சு. நமக்கு வந்து ஈஸியாவும் நமக்கு வந்து பார்ட்ஸ் கிடைக்கிறனால நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்க முடியுது. $1000 செலவு பண்ணி நம்ம வந்து கஷ்டப்பட்டு மாடிஃபை பண்ணி நம்ம வந்து ரோட்ல ஓட்டிட்டு போகும்போது போலீஸ் வந்து ஈஸியா வந்து கேஸ் போட்டுருவாங்க, ஃபைன் போட்டுருவாங்க. அந்த சலானோ ஃபைனுக்கு அந்த பெனால்ட்டிக்கான அந்த ரீசன் பாத்தீங்க அப்படின்னா அவங்க பண்ண அந்த மாடிஃபிகேஷனுக்காக கண்டிப்பா கிடையாது. எதனால இந்த பெனால்ட்டி ஃபைன் எல்லாமே வந்து நம்ம மாடிஃபை பண்ணும்போது போடுறாங்க அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் RC அப்படிங்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வந்து பண்ணிருக்கக்கூடிய அந்த மாடிஃபிகேஷனோட மேட்ச் ஆகாம போறதா முக்கியமான காரணம். இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா 2019 வந்து ரூல்ஸ்லாம் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஒரிஜினல் ஸ்பெக்கை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணி ஓட்டணும் அப்படின்னா வந்து இல்லீகலா வந்து கருதப்படும். இதுக்கு பனிஷ்மெண்டா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பெனால்ட்டியோ ஃபைனோ வந்து கண்டிப்பா போடுவாங்க. சரி, இதை எப்படி தான் நம்ம வந்து லீகல் வழியில பண்றது அப்படி சொல்லி பார்க்கலாம். நீங்க வந்து உங்க பைக்கையோ காரையோ நீங்க வந்து மாடிஃபை பண்ணிட்டீங்க. பண்ணி முடிச்ச பிறகு RCல கண்டிப்பா வந்து மிஸ்மேட்ச் கண்டிப்பா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க நியரஸ்ட் RDO வந்து போற மாதிரி இருக்கும். அங்கே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 28 ஃபார்ம் நம்பர் 32 வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடியை வந்து ப்ராப்பரான ஐடியை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டா இருக்கும், உங்களுடைய இன்சூரன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னும் முக்கியமான கட்டம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க மாடிஃபை பண்ணக்கூடிய அந்த வெஹிக்கிளோட பிஃபோர் ஆஃப்டர் அந்த பிக்சர் வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்க வந்து சப்மிட் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வெஹிக்கிளை வந்து பிசிக்கலா வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே வந்து சார்ஜஸ் வந்து அப்ளிகலா இருக்கும். நீங்க வந்து பெய்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி ரிசல்ட் வரும். சோ அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து லாஸ்டா ஒரு ஸ்டெப்புமே வந்து ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து நீங்க வந்து ப்ராப்பரா இந்த RC நம்ம சப்மிட் பண்ணி நீங்க வந்து மாடிஃபை பண்ணிருக்கீங்கறத தெரியப்படுத்தணும். இந்த ஸ்டெப் நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகணும் அப்படின்னா நம்ம இது வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணி ஆகணும். இத ஒரு ரீசனா வச்சு அவங்க ரிஜெக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, லீகலான வழி எல்லாமே சொல்லிட்டீங்க, கண்டிப்பா வந்து மாடிஃபை பண்ணிக்கலாமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி லீகலா நீங்க வந்து பண்ணிக்கலாம். சரி, மாடிஃபிகேஷன் தான் பண்ணலாமே சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இன்ஸ்பெக்ஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். மீறியும் அந்த வெஹிக்கிள் வந்து நீங்க ரோட் ஓட்டிட்டு போகும்போது கண்டிப்பா பெனால்ட்டி ஃபைன் வந்து கண்டிப்பா போடுவாங்க. நம்ம வெஹிக்கிள் மாடிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் லீகல் எதெல்லாம் இல்லீகலா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி டேப்ல இருக்கும். கண்டிப்பா வந்து செக் பண்ணி பாருங்க. வெஹிக்கிள் வந்து மாடிஃபை பண்ண போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.